Please subscribe Sadhguru Sai Creations. சில பொருள்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தி இது எனக்கு தான் வேணும், இது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தோட நீங்கள் சில பொருட்களை அவங்களது பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா எக்கச்சக்கமாக டிகிரி படித்து வச்சுருப்பாங்க, நிறைய நாலேஜ் இருக்கும், அதாவது லேர்னிங் நாலேஜ் இருக்கும். பட் அவங்களால ஷைன் ஆகவே முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் ஆக்கியபை பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை அவங்களுக்கு அப்புறம் நான் தானே பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சிலர் ஆசைப்பட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அதை போடும்போதே நல்லா இருக்கும். ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நகைகளை ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன்னு சொல்லி பெட்டிக்குள்ளே பூட்டி மட்டும் தான் வச்சுருப்பாங்களே தவிர, ஏன்னா அந்த எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு மைனஸாக மாறி இருக்கும். என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ யாரோ அவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி எனர்ஜி ஹீலர். இன்றைக்கி நான் கொடுக்குற டாபிக் என்ன அப்படின்னா, முன்னோர்களுடைய பொருட்களை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜிஸை அது கொடுக்கும் அப்படிங்கிறத, அது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்கும், தீமைகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் திங் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி வழியில் இருக்கவங்க, இல்லை 2 தலைமுறை 3 தலைமுறை இன்னும் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக நம்மளுடைய லைஃப்பில் இருந்த முன்னோர்கள், அவங்க பயன்படுத்தின பொருள்கள், அவங்க விருப்பப்பட்ட பொருள்கள், அவங்க ஆளுமை செய்த இடம் பொருள் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதன் மூலமாக உங்களுக்கு சில சக்திகள் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கனெக்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கனெக்ஷன் உங்களுக்கு சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்கிறதா இருக்கும், சில நேரங்களில் பல தடைகளை உருவாக்குறதாகவும் இருக்கும். அந்த மாதிரி தடைகள் உருவாகுது அப்படின்னா, இந்த பொருள்கள்னால தான் உங்களுக்கு தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அந்த பொருள்களை வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி வீட்டில் உபயோகப்படுத்தின பொருட்களை நீங்கள் வச்சிட்ருக்கலாம். பிகாஸ் அந்த பொருள்கள் மேலே அவங்களுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை விருப்பப்பட்டு அவங்களா உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா, இல்லை அவங்களாகவே ஆசைப்பட்டு உங்களுக்கு இதை நீ வச்சுக்கோ சாமி அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் அதை ஒரு பிளஸ்ஸிங்கோட அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு சாதாரணமாக ஒரு புடவையிலிருந்து நகையில் இருந்து, இல்லை வீடு வாசல் தோட்டம், இந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸு இல்லை வண்டிகளில் எப்படியா இருந்தாலுமே பரவாயில்ல, அப்படிப்பட்ட பொருளை அவங்க பிளஸ்ஸிங்கோடு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பொருள்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சில சமயங்களில் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் இப்போ இல்லையில்ல, இதை யார் எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ளே ஏதாவது சில பொருள்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தி இது எனக்கு தான் வேணும், இது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் சில பொருட்களை அவங்களது பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சக்தியை முழுமையாக அது சக் பண்ணி எடுத்துரும். அப்போது உங்கள் லைஃபுக்கான முன்னேற்றம் அங்கே தடைப்படும், உங்களுடைய ஆரோக்கியம் தடைப்படும், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் காலத்துக்கு நடக்காமல் தடையாகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ பேர் செய்கிற வேலையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் போடுவாங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமாக டிகிரி படித்து வச்சுருப்பாங்க, நிறைய நாலேஜ் இருக்கும், அதாவது லேர்னிங் நாலேஜ் இருக்கும். பட் அவங்களால ஷைன் ஆகவே முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் நல்ல லைஃப்பில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆவாங்க, நல்ல வெல்த்து ஹெல்த்து எல்லாமே இருக்கும், ரொம்ப பிளெஸ்டான லைஃப்பாக இருக்கும். இதுக்கு பின்னாடி நம்மளுடைய ஓன் எனர்ஜின்னு ஒன்று இருந்தாலுமே ப்ளஸ் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸோடைய பிளஸ்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட பொருள்களை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பொருள்களை அவங்க பிளஸ்ஸிங்கோடு கொடுத்தாங்களாங்கிறத முதல்ல கவனிங்க, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா திடீர்னு இப்போ என்னையவே எடுத்துக்கோங்களேன். இப்போ எங்கள் பாட்டி நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஷாலுமாவுக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஷாலுமாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சில பொருள்களை எனக்கு கொடுத்துருப்பாங்க.
ஆனால் சில விஷயங்களை வந்து வேறு யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அதை பிரேக் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா அந்த பொருள்னால எனக்கு பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இதை நம்ம வீடியோவில் பேசுகிறதுனால இதெல்லாம் கிடையாது அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. பட் உங்கள் லைஃபையே ஸ்பாயில் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் மூதாதையர்களுடைய பொருட்கள் ஏதாவது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது அவங்க ஒருவேளை விருப்பத்தோடு உங்களுக்கு கொடுத்துருந்தா அது நன்மை செய்யும். ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் ஆக்கியபை பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை அவங்களுக்கு அப்புறம் நான் தானே பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மூதாதையர்கள்கிட்ட தயவுசெய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா இந்த பொருள்கள் எல்லாமே நான் அதுகளை பயன்படுத்துறதுக்கு உங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கேளுங்க. ஏன் அப்படின்னா அது தாய் தகப்பனாக இருந்தாலும் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி, அவங்க உழைப்பில் அவங்க எடுத்து வச்சது, அவங்க வாழணும்னு ஆசைப்பட்டு வாங்கின சொத்தோ இல்லை நகையோ ஏதோ ஒன்று, அதை அவங்க அதை முழுமையாக அதை சென்ஸ் பண்ணாமல் அதை ஃபீல் பண்ணாமையே அவங்களோட லைஃப் முடிஞ்சிருச்சு. அப்போது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் இருக்கீங்கும்போது இப்போ வாரிசாக இது எல்லாம் நாங்கள் அனுபவிக்கணும், அதுதானே இயற்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கரெக்டு தான். பட் இருந்தாலும் அவங்க உயிரோடு இருக்கும்போது நினச்ச விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அப்போது அவங்களுடைய பொருளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன பர்மிஷன் கேட்குறதுல தப்பே கிடையாது. எவ்வளவோ பேர் அம்மா அப்பாவுடைய ஜுவல்ஸை பொண்ணுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. இதே பார்த்திங்கன்னா பசங்களும் அப்பாவோட ஏதாவது நகைகளை யூஸ் பண்ணுவீங்க. அந்த நகைகளில் உங்கள் பேரண்ட்ஸோடைய அந்த பாண்டிங் எனர்ஜி கனெக்ஷன் 100% இருக்கும். அப்போது அந்த நகைகளை நீங்கள் வியர் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். சிலர் ஆசைப்பட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அதை போடும்போதே நல்லாயிருக்கும். ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நகைகளை ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன்னு சொல்லி பெட்டிக்குள்ளே பூட்டி மட்டும் தான் வச்சுருப்பாங்களே தவிர அதனால் அவங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டாக அது இருக்காது. ஏன்னா அந்த எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு மைனஸாக மாறி இருக்கும். ஏன்னா என்ன தான் மனுஷங்களாக இருந்தாலும் ஆன்மான்னு வரும்போது என்ன ஆகும், அந்த எனர்ஜிஸ் நமக்கு செட் ஆகாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னா மனசளவில் நீங்கள் கேளுங்க. இவ்வளவு காலம் நான் உங்களுடைய பொருள்களை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ யாரோ அவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சில பிளெஸ்ஸிங் கொடுங்க, உங்கள் பொருள்களை நான் யூஸ் பண்ணுறதுக்கு பிளெஸ்ஸிங் கொடுங்கன்னு கேளுங்க. இது உங்களுடைய எனர்ஜி சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். ஏன் அப்படின்னா அது கர்மாவாக மாறாது, அது டார்க் எனர்ஜியாகவும் மாறாது. நீங்கள் நிறைய படங்களில் கூட அதை காமிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொருள் அவங்க இறந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் எடுத்துக்கும் போது அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள போட்டு வதச்சி வாட்டி எடுத்துரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே அப்போ தெரிய வரும். ஏன்னா படத்து பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. பட் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். ஸோ அதே போல் ரியல் லைஃப்லேயும் அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் மட்டும் போதும், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி தானே வரும். ஸோ பொருள்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் மூதாதையர்களுக்கும் 100% சம்மந்தம் இருக்குது. அதனால் அடுத்த பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.